அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எது நடக்கக்கூடாது என்று தொடர்ந்து ரிதன்யா தற்கொலை செய்தியை வெளியிட்டோமோ அது இப்போது நடந்துவிட்டது. ரிதன்யா போலவே இன்னொரு பெண் வரதட்சணை கொடுமையால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கும் செய்தி திருப்பூர் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தையும் பரபரப்படுத்தி இருக்கிறது. திருப்பூர் பிரெண்ட்ஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்தவர் சுகந்தி, அவரோட மகள் தான் பிரீத்தி. ஈரோடு வீரப்பசத்திரம் சதீஸ்வர் அப்படிங்கிறவருக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு, போன ஒரு செப்டம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 90 பவுன் நகை போடுறதா பேசியிருக்காங்க. அவங்க ரொம்ப தொந்தரவு கொடுத்த அடிப்படையில் மறுபடி 30 பவுன் சேர்த்து 120 பவுன் போட்டிருந்திருக்காங்க. 25 லட்சம் ரூபா பணமும் வரதட்சணையா கொடுத்துருக்காங்க. 38 லட்சம் ரூபா மதிப்புள்ள இனோவா காரும் கல்யாண பரிசா கொடுத்துருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில கிட்டத்தட்ட 9 மாதங்கள் அந்த பெண் அந்த மாப்பிள்ளை வீட்டில் வாழ்ந்து வந்த நிலையில தொடர்ந்து அவங்களுக்கு வேறொரு டார்ச்சர் நடந்து வந்திருக்கு. இவங்க பூர்வீக சொத்து ஒரு பகுதி வித்திருக்காங்க. அதுல ஒரு 50 லட்சம் ரூபாய் தனக்கான ஷேர் வரணும், உனக்கான ஷேர் வரணும், போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல டார்ச்சர் நடந்ததாகவும், இதனால மனமுடைஞ்சு அந்த பொண்ணு தாய் வீட்டுக்கே திரும்பி திருப்பூர்ல வசிச்சுட்டு இருந்திருக்கு. ஒரு மாசமான நிலையில இன்னைக்கு நேத்து அவங்க வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை பண்ணிருக்கு. அவங்களோட பாடி திருப்பூர் ஜிஹெச்சுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு அந்த உடற்கூறு ஆய்வெல்லாம் பண்ணிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அந்த பாடியை கொடுக்கும்போது உறவினர்கள்லாம் அதை வாங்க மறுத்துட்டாங்க. காரணம் என்னன்னா, அந்த சம்பந்தப்பட்ட வரதட்சணை கொடுமைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளான அந்த மாப்பிள்ளைவோ அல்லது மாப்பிள்ளை வீட்டாரைவோ யாரையும் கைது பண்ணாம, அவங்க எங்க இருக்கிறாங்கன்னே தெரியாம போலீஸ் இதைய ஒப்படைக்க பார்த்தது. அதை எதிர்த்து அவங்கள கண்டுபிடிச்சு கொடுத்தாதான், கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுத்தாதான் இந்த பாடியை வாங்குவோன்னு சாலை மறியல் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க. ஆஸ்பத்திரியில பெருங்கூட்டம் கூடியிருக்கு. இப்படியான ஒரு சூழல் திருப்பூர்ல இருக்கு. கிட்டத்தட்ட திருப்பூர்லயே இந்த சம்பவம் நடந்திருக்கிறதுனால, ஏற்கனவே திருப்பூர் மாவட்டத்தில் அவினாசியில தான் இந்த ரிதன்யாவுக்கு இந்த கொடுமை நடந்தது. ரிதன்யா வீடியோ அந்த ஆடியோவை போட்டதுனால அது அடுத்த நாளே பத்திக்கிட்டு இருந்தது. இந்த பொண்ணும் கூட அந்த மாப்பிள்ளை வீட்டாரோட மாப்பிள்ளையோட தொடர்ந்து பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த போன் ரெக்கார்டெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான டார்ச்சர் நடந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா அந்த பெண் வீட்டார் தரப்புல சொல்றாங்க. இதெல்லாம் போலீஸ் கிட்ட கொடுத்து இது எந்த மாதிரியான ஒரு பதட்டத்தையும் பரபரப்பையும் திரும்ப ரிதன்யா மாதிரியே ஏற்படுத்தும்னு நம்மளுக்கு தெரியல. ஆனாலும் எது ரிதன்யா விவகாரத்துல ரிதன்யா மாதிரி இன்னொரு தற்கொலை நடந்துடக்கூடாதுன்னு நம்ம தொடர்ந்து நம்ம மாதிரியான சேனல்கள் தொடர்ந்து வெளியிட்டு இருந்ததோ, அது அந்த சூடு மறைறதுக்குள்ளேயே இன்னொரு பெண் தற்கொலைங்கிறது பயங்கரமானதா திருப்பூர் மாவட்டத்திலேயே நடந்திருக்கு. அது திருப்பூர் நகருக்குள்ளேயே நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு கொடுமையான விஷயமா இருக்கு. இப்ப இதுல ரிதன்யா மேட்டர்ல எந்த மாதிரி இருந்துன்னா, இதே மாதிரி தான் அவங்க வீட்லயும் இப்போ நான் முந்தானத்து அந்த பேட்டியை அவர் ரிதன்யாவுடைய தகப்பனாருடைய பேட்டி போட்ட அதை நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல முதல் நாள் போன உடனேயே, அதாவது கல்யாணம் பண்ணி போன உடனேயே இவங்க மாப்பிள்ளை பையன் கேட்ட கேள்வி, உங்க வீட்டுல உங்களோட சொத்துக்கு நீ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டியான்னு கேட்டதுதான். இல்லன்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் கேட்டா போட்டுருவியான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, இல்ல எங்க அப்பா கேட்டா எந்த இடத்துல வேணாலும் கையெழுத்து போடுவேன், ஏன்னா எங்க அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு சொத்து அடிப்படையில் இந்த பொண்ணு கிட்ட ஒரு 50 லட்சம் கேட்டதுக்கும் இதுக்கு என்ன பெரிய வித்தியாசம்? ரெண்டுமே ஏறத்தாழ ஒண்ணுதான். இது கேட்டிருக்காங்க, இது கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது வித்தாச்சு கேட்கறாங்க. எப்பாவது வித்தா என்ன பண்றது, அப்படி கையெழுத்து போடக்கூடாது அப்படிங்கறது இந்த சொத்து வரதட்சணை அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த பெண்கள் இன்னைக்கு திருமணம் செய்விக்கப்படுகிறார்கள் அல்லது செய்யப்படுகிறார்கள். ஒருவேளை முதல்ல எதுவுமே கேட்காம கூட பின்னாடி அந்த கல்யாண பத்திரிகையில கொடுத்த பிறகு ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கி அவங்கள 90 பவுன் போடுற என்னது பத்தாது, எனக்கு 120 பவுன் போடு, 120 பவுன் போட்டது பத்தாது, 150 பவுன் போடு, 20 லட்சம் ரூபாய் கார் பத்தாது, 38 லட்சம் ரூபாய் கார் வாங்கி கொடு, இப்படியான ஒரு தொந்தரவுகளை கொடுக்கும்போது இந்த பெண் வீட்டார் என்னடா பண்றது, கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிட்டோமே, வெளியே மான மரியாதைகள்லாம் போயிடுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக
தன்னை விட்டு கொடுத்து இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பல திருமணங்கள் வந்து நிச்சயிக்கப்படும் போதே நிச்சயிக்கப்பட்ட பின்னு கூட நின்று இருக்கு. மணவரையில வந்து கூட திருமணங்கள் நிக்கிறத நம்ம அவ்வப்போது பாக்குறோம். அதையும் தாண்டி நடக்கிறதா நிறைய கல்யாணங்களா இருக்குது அப்படிங்கிறது இப்ப இந்த வரதட்சணை கொடுமையில பெண்கள் தற்கொலை பண்றத பார்க்கும்போது தெரிய வருது. இந்த விவகாரத்துல எந்த அளவுக்கு போலீஸ் நடவடிக்கை எடுக்கு, ரிதன்யா கேஸ் மாதிரியே பல்வேறு ஓட்டைகளை வச்சு அப்படியே விட்டுருமான்னு தெரியல. இருந்தாலும் இப்ப ரிதன்யா கேஸே இன்னைக்கு முடியற அளவுல இல்லை. என்னன்னா அதுல கூட நம்ம போட்ட நேற்றைய பதிவு சரி, முந்தா நேற்றைய பதிவு சரி, நிறைய பேர்ல ஒரு சிலர் வந்து தொடர்ந்து வெவ்வேறு விஷயங்களை போட்டு நம்மளை வந்து இந்த செய்தியை போட விடாம பண்றதுக்கான கமெண்ட் செக்ஷன்ல கண்டபடி வார்த்தை பேசுறத கையாளுறாங்க. அதை வந்து பக்குவமா டெலீட் பண்றது அல்லது அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை இறங்கிட்டு வர்றேன். நான் நேத்து பேசுனதுலயே சொன்னேன், சில பேர் வந்து ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு எத்தனை பணம் வாங்கினேன்னு கேட்கறவங்க இருக்கிறாங்க. நீ அவங்களுக்கு என்ன சொந்தக்காரரா, உண்மை தெரியாம பேசாதேங்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் துணியில வர்றது, வாடா போடான்னு ஏகவசனத்துல பேசுறவங்க பேசுறாங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல அப்படியான விஷயங்கள் வருது. இது எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இறந்திருக்கிறத ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து வரதட்சணை கொடுமையில இறந்திருக்கிறதா புகார் இருக்கு. இன்னும் வரதட்சணை வழக்கு போலீஸ் பதியாம இருக்கு. பெண் வன்கொடுமை அப்படிங்கறதுல பெண் பாலியல் டார்ச்சர் அப்படிங்கிற ஒரு புகார் அவங்க தந்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அதையும் போலீஸ் வந்து கேர்லெஸ்ஸா எடுத்து அது இல்லைங்கிற மாதிரியான ஒரு துணியை அதுல கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறதா அவர் குற்றஞ்சாட்டி ஹைகோர்ட் வரைக்கும் போய் இன்ட்ரீம் பெட்டிஷன் போட்டு அவர் அதுல வாதாடிட்டு இருக்காரு. இப்படியான ஒரு பெண்ணுக்கு நடந்த ஒரு கொடுமைக்கு எதிராக பண்ணும்போது ஹைகோர்ட்டே வந்து சில கேள்விகளை கேட்டு அந்த ஜாமீன் பெட்டிஷனை தள்ளி வச்சிருக்கு. ஹைகோர்ட் என்ன கேக்குது அப்படிங்கறது போலீஸ் கிட்ட என்ன கேக்குதோ அதைத்தான் நம்மளும் சேனல்கள் வழியா கேட்டு இருக்கிற வழிய வேற ஒன்னும் நம்ம புதுசா கேட்கல. அதுக்கே இப்படி எல்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒருத்தர் போடுறாரு, நீ எத்தனை பணம் வாங்கின அப்படின்னு கேக்குறாரு. ஆமா, நான் நிறைய வாங்கி வச்சிருக்கேன், எண்ண முடியாம அடுக்கி வச்சிருக்கேன், நீங்க வேணா வந்து எண்ணி கொடுங்க, நீங்க வாங்கின பணத்தை விட இது கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா வேணா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவீங்களாமா, கொடுக்கறவா அப்படின்னு போட்டேன். இது என்னன்னா இது வந்து தேவையில்லாத விஷயம். ஒரு பொண்ணு வந்து இது ஒரு சமூக நோக்கோட ஒரு பொதுநல நோக்கோட நம்ம ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துறோம். பாருங்க, அடுத்த பொண்ணு ஒண்ணு இறந்திருக்கு, இதே வரதட்சணை கொடுமை, இதே டைப் ஆஃப் டவரி ஹராஸ்மெண்ட். இந்த விஷயத்த வந்து நடக்கக்கூடாது சமூகத்தில், இனி ஒன்னு இப்படி நடக்கக்கூடாதுன்னு ஒரு பத்திரிகையாளர், ஒரு மீடியா பர்சனாலிட்டி வந்து நம்ம இதை சொல்லும் போது இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடுறது எப்படிப்பட்ட விபரீதம் ஏற்படுன்னு தெரியாமையே அந்த கமெண்ட்ஸ் போடுறவங்க போட்டுட்டு இருக்காங்கன்னு நான் சொல்ல வர்றேன். இன்னொருத்தர் போடுறாரு, டே இப்படியே போடுறாரு, டே ஃப்ராடு பையா, ஃபாரன்சிக்ஸ் ரிப்போர்ட் வந்துருச்சு, அந்த பொண்ணு வந்து செக்ஸ் டார்ச்சர் எல்லாம் பண்ணி இறக்கல அப்படின்னு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போற, அந்த பொண்ணுக்கு வந்து 30 பவுன் தான் போட்டு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லி நீ போய் நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாரு, ஒரு பக்கமா பேசிட்டு இருக்காத அப்படின்னு ஒருத்தர் போடுறாரு. நான் அதுக்கு பதில் போட்டேன், நல்ல விஷயம், நீங்க சொன்னது நல்ல விஷயம்தான். இந்த அப்படின்னா 30 பவுன் உங்க அப்பா வந்து 300 பவுன் போடுறேன்னுட்டு அல்லது 500 பவுன் போடுறேன்ட்டு 30 பவுன் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணதுல நீங்களும் ஒருத்தர இருந்திருக்கிறீங்க போல இருக்கு. அதனால நீயும் போய் இதுல கோர்ட்லயோ போலீஸ்லயோ இதே விஷயத்த சொல்லு, வரதட்சணை கொடுமைக்கு இதை விட ஒரு ஆதாரம் வேண்டியதில்லை அப்படின்னு நான் பதில் போட்டேன். உடனடியா கொஞ்ச நேரத்துல அந்த அவரோட கமெண்ட்ஸ் டெலீட் பண்ணிட்டு ஓடிட்டார். இப்படிப்பட்டவங்க எதுக்காக இந்த கமெண்ட்ஸ் போட, நேரா போய் போலீஸ்ல வந்து ஆமா இவங்க அப்பா பொய் சொல்லி ஏமாத்தினாரு, 500 பவுன் போடுறேன் 300 பவுன் போட்டாரு, 300 பவுன் போடுறேன் 100 பவுன் போட்டாரு, இல்ல 30 பவுன் போட்டாரு, பவுனே போடல அப்படின்னு எல்லாம் போய் தாராளமா உங்க போலீஸ்ல கூட சொல்லலாம். ஏன் கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும்? என்ன அப்படி நீங்க வந்து ஒரு பெண், உங்களுக்கு ஒரு பொண்ணு பிறந்திருந்ததுன்னா, இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு ஆளாயிருந்ததுன்னா உங்களுக்கு அந்த வழி தெரியுங்கிறதா நான் சொல்லக்கூடிய விஷயம். இதுல போலீஸ் என்னெல்லாம் செய்யல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரிதன்யா குடும்பத்து தரப்புல அவங்க கோபதாபத்தோட சொல்லும் போது அதை நாங்க பதிவு செய்யக்கூடிய ஒரு பத்திரிகையாளரா நம்ம இருக்கோம். அதுக்கு வந்து இவ்வளவு எதிர்ப்பு வருதுன்னா இது ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு யார் தூண்டுதல் இது வருது அப்படிங்கறதெல்லாம் நாங்க எல்லாம் தெரியாம ஒரு 25-30 வருஷமா இந்த பத்திரிகை பணியில் இருக்கல. இதான் இத்தனை புத்தகங்களை படிச்சுட்டு நம்ம ஒரு கிட்டத்தட்ட 43 வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன். கதை எழுதுறதுல, கட்டுரை எழுதுறதுல, நான் எழுத்துத்துறையில மட்டும் 43 வருஷமா இருந்திருக்கேன். நான் எனக்கு 16-17 வயசு இருக்கும்போது கட்டுரையும் கதையை எழுத ஆரம்பிச்சது இன்ன வரைக்கும் எழுதிட்டு இருக்கேன். 25-27 வருஷமா பத்திரிகையாளனா இருந்திருக்கேன்.
எத்தனை வழக்குகளை பார்த்திருப்போம், எத்தனை விஷயங்களை பார்த்திருப்போம். இந்த இதுல இந்த மாதிரியான சலசலப்பெல்லாம் இந்த யூடியூப்ல போட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டெல்லாம் நம்மள ஒண்ணு அந்த இந்த வேலையெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. பணம் வாங்கிட்டு தான் நாங்கெல்லாம் செய்தி எழுதணும் அப்படின்றது தான் நாங்க வேற மாதிரி இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரியான விஷயங்களை இது ஒரு சிலர் தான் இந்த மாதிரி பண்றாங்க. என்னுடைய சேனலை பொறுத்தளவு மிகப்பெரிய ஒரு அறிவுபூர்வமான பார்வையாளர்கள் இருக்காங்க. ரொம்ப அன்பான, பாசமிக்க, ஒரு குடும்ப பற்றுமிக்க, சமூகத்தின் மேல் பற்றுமிக்க பார்வையாளர்கள் இருக்காங்க. அதனாலதான் என்னோட கமெண்ட் செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 90%, 99% நல்ல விதமான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. அது இந்த ரிதன்யா விஷயத்துல ரொம்ப கவனமா கண்ணியமான விமர்சனம் வந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் தான் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க. இன்னும் ரிதன்யா விஷயத்துல பல விஷயங்கள் இருக்கு. அந்த பொண்ணுக்கு 3 சிம் கார்டு இருந்தது, அதுல ஒரு சிம் கார்டு யாரு கூட பேசினாங்க இப்படின்னு ஒரு மர்மத்தை கிளப்புறாங்க. இன்னொன்னு அந்த பொண்ணு இப்படி இன்னொரு இது தொடர்பு இருந்தது அப்படின்னு இந்த சிம் கார்டு வச்சே கதை ஓட்டுறாங்க. நான் கேட்கிறேன், 3வது சிம் கார்டு எதுக்கு வந்தது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் நான் சொல்றேன். 3 சிம் கார்டு இருந்ததுல எத்தனை சிம் கார்டு போலீஸ் ஆராய்ச்சி பண்ணிருக்கு, எத்தனை தடையியல் துறைக்கு போய் அனுப்பிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க ரிப்போர்ட் வரும்ல, வரும்போது அது பேசும். சரிங்களா? ஆனா அதையும் தாண்டி இதுல ரொம்ப முக்கியமான அம்சம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் பண்ணின பாடிய ஒரு கிரிட்டிக்கலான வழக்குல, சென்சிட்டிவான சென்சேஷனல் ஆகக்கூடிய வழக்குல ஒரு பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்ணோன்னு உடனடியா கொடுத்து அதை கொண்டு போய் எரிக்கிறதுக்கு அனுமதிக்கலாமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு டாக்டர் செக் பண்றாரு, ஆர்டிஓ என்கொயரி பண்றாங்க, அதுக்கடையில போலீஸ் உயர் அதிகாரியா அதை இது பண்றாரு. இந்த மாதிரியான சூழல்ல அதுக்கப்புறம் அந்த பாடியை கொடுக்கும்போது அதை கொண்டு போய் எரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது எப்படியான ஒரு விஷயம்? அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள இதுல போக வேண்டியது இருக்கு. வெறுமனே போலீஸ் கொடுக்கிற ரிப்போர்ட்டை மேலோட்டமா ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்தாகவோ அல்லது சில விஷயங்களை மறைச்சு கொடுத்தாகவோ அங்க ஹைகோர்ட்ல சும்மா விட மாட்டாங்க. மேல இன்னும் கோர்ட்ல கிராஸ் பண்ணும்போது எல்லா டாக்டர் எல்லாரும் அங்க சாட்சி சொல்லி ஆகணும். அப்படியெல்லாம் சுலபமா தப்பிச்சிட முடியாது. ஒரு 78 நாளான ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்காங்க, தற்கொலை பண்ணிருக்காங்க. தற்கொலை பண்ணின முன்னாடியே ஒரு மரண வாக்கு மூலமா ஒரு ஆடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த ஆடியோ உயிர்ப்போட இருக்குது, அது ஆன்ம சுத்தியோட பேசுது அப்படிங்கறதெல்லாம் மாண்புமை நீதிபதிகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்குள்ள இருக்கிற அந்த டோன்ல இருக்கக்கூடிய ஒரு நூலிலை கூட அவங்க பிரிச்சு உணரக்கூடிய சக்தி படைச்சவங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க. அப்படியெல்லாம் சும்மா ஒரு யூடியூப்ல நாங்கெல்லாம் பேசி போடுறதுனால மட்டும் ஒரு வழக்கு திசை திரும்பிடாத. அங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறதும், அங்க எந்த மாதிரியான ஆதாரங்கள் எல்லாம் கேட்பாங்கிறது நீங்க காலம் பார்க்கத்தான் போகுது. அதுக்கு தீர்ப்பு வரும்போது, அது ட்ரையலுக்கு தீர்ப்பு வரும்போது எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது. இதுக்கு இடையில சில சட்ட போராட்டங்களை அவங்க அப்பா நடத்தும் போது, அதாவது ரிதன்யா குடும்பத்தினர் நடத்தும் போது, நம்ம அதுக்கு அது என்ன நடக்குதுங்கிறது நம்ம பார்வையாளர்கள் நிறைய பாக்குறதுனால, இன்னும் சொல்ல போனா இதுக்கு லட்சக்கணக்கான பேர் இதை பாக்குறதுனால, அடுத்தது ரிதன்யாவுடைய வழக்கு என்னாச்சு, எப்படி இருக்கு, அந்த பொண்ணு சாவுக்கு நீதி கிடைக்குமா அப்படின்னு எல்லாரும் கேட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து அதை பத்தி பேசி அதோட ஃபாலோ பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கு. இதை கொச்சப்படுத்துறது, பணம் வாங்கிட்டியா, நீ எத்தனை வாங்கின, அவங்க கூட எதுக்கு போன, இந்த மாதிரியான பல கமெண்ட்ஸை போடுறவங்க கொஞ்சம் அதை நிறுத்திக்கணும். இல்லைன்னா அது உங்களுக்கு எதிராகவே திரும்பும் அப்படிங்கறதையும் நான் இந்த இடத்துல வலியுறுத்தி சொல்லிக்கிறேன். இப்ப இந்த பொண்ணுக்கு இப்போ இன்னொரு திருப்பூர் பொண்ணுக்கு, இன்னொரு ரிதன்யா போல நடந்த அந்த பொண்ணுக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துக்கிட்டு நாளைக்கு இதே மாதிரியான ஒரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.